ஹலோ நண்பர்களே, வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பிஸ்தா கேக் செய்ய போகிறோம். என்னடா பிஸ்தா கேக்குன்னு நினைக்காதீங்க. இது பிஸ்தா ஃப்ளேவர் உள்ள ஒரு கேக்கு. சூப்பர் மார்க்கெட்டில் கேக் மிக்ஸுன்னு விற்கும். கேக் மிக்ஸு அப்படின்னா அதுலேயே ஜீனி, நம்ம மைதா மாவு, இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள் வந்து ஆல்ரெடி உள்ளேயே போட்டு ஒரு இதில் இருக்கும். அதான் கேக் மிக்ஸுன்னு சொல்கிறது. அது மாதிரி நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன் பிஸ்தா ஃப்ளேவரில். அதை வாங்கிக்கிட்டு அதில் 3 முட்டையை சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா அதிலே போட்டிருந்தாங்க. இது வந்து நானாக கண்டுபிடிக்கிறதா இல்லை, அதிலே 3 முட்டை போட்டால் போதும் சொன்னாங்க. நான் அதில் 3 முட்டை சேர்த்துட்டேன். 3 முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 150 ml ஆயில், நம்ம குக்கிங் ஆயில் தான், ஓகே ஆயில், இது மாதிரி இது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் என்ன மெயின் ப்ரொசீஜர் அப்படின்னா, நல்லா வந்து கலக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா கலக்கலை அப்படின்னா அந்த ஒரு சின்ன முட்டையே ஒரு ஃபார்ம் ஆகும். இது ஃபார்ம் ஆனிச்சுன்னா கேக் வரப்போ உங்களுக்கு அந்த புசுன்னு இருக்காமல் ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கும். அதான் பெரிய பிரச்சனை. அதனால் நல்லா வந்து கலக்கணும். இதுக்கு வந்து விஸ்க்குன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட அந்த விஸ்க் இல்லை. அதனால் வந்து நான் வந்து ஸ்பூனை வச்சு எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் தான் இல்லை, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னா, ரொம்ப அந்த கலக்கி ஒரு கரெக்டான ஒரு தண்ணி மாதிரி பதத்தில் வர்றதான் கரெக்டான வேலை. அதே மாதிரி என்னென்னா, நீங்கள் வந்து எண்ணெய் சேர்க்கறது எல்லாமே அளவாக சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ நான் பாருங்கள், மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்க ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல, ஒரு மாதிரி தண்ணியாக லிக்விட் மாதிரி. ரொம்ப லிக்விட் ஆகாமையும் ஒரு கரெக்டான ஒரு பதத்தில் சேர்க்கணும். அதுக்கு தான் இந்த 150 ml ஆயில் கரெக்டாக எடுக்கிறது, 100 ml ஹாட் வாட்டர் எடுக்கிறது, கொஞ்சோண்டு சுகர் வந்து அதில் ஆல்ரெடி இருக்குங்கிறதுனால உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா லைட்டாக சேர்த்துருப்பேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இல்லை சுகர் நான் கரெக்டான அப்படின்னா அது இங்கே போட தேவையில்லை. சுகர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நார்மலாக நீங்கள் இந்த முட்டை எண்ணெய் மட்டும் சேர்த்தாலே போதும். இது கடைசியாக இந்த ஒரு பாத்திரத்தில் வந்து நான் பட்டர் சேர்க்குறேன். எதுக்காகனா கேக்கு ஒட்டாமல் இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அது மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நார்மலாகவே எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஓகே ஆயிலே யூஸ் பண்ணுங்கள். சுற்றிலும் ஒரு ஃப்ளேவர், சுற்றிலும் ஒரு மாதிரி மிக்ஸ் இது பண்ணி ஒரு அப்ளை பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த நம்ம இது எல்லாமே கலந்து வச்சுருக்கோம். இந்த கேக்கு இது வந்து இந்த இது மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, பேஸ்ட் மாதிரி. இதை வந்து என்ன பண்ணுங்கள், இதில் கொட்டிட்டு அழகாக இது பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் கேக்கு வர்றப்பையும் வந்துட்டு ஒரு அழகாக ஒரு பஃப்னு வரும். இது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 150 டிகிரி அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 150 டிகிரி வச்சா போதும்னு. நான் ஓவன் இருக்கிறதுனால நான் ஓவனில் வச்சுக்கிறேன். 150 டிகிரிக்கு வந்து ஓவனில் வச்சுட்டு ஒரு 1/2 hour டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கேக் வந்து ஒரு நல்ல ஒரு பதமாக வந்துடுது. நீங்களும் வந்து இது ஓவன் இல்லாட்டி நமக்கு அடுப்பு இருக்குல்ல, அடுப்புலேயே வந்துட்டு தண்ணி வச்சு தண்ணியில் இந்த பாத்திரத்தை வச்சு ட்ரை பண்ணுவாங்க. அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும். இது ஒரு 1/2 hourக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்க, உங்கள் முன்னாடி தான் வச்சேன். இந்த பதத்தில் வந்துருச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது என்ன சொல்லணும்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கடையில் போய் இந்த க்ரீம் கேக்கு இந்த மாதிரி வாங்கலாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் க்ரீம்லாம் போட்டு செய்யாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் செஞ்சு கொடுங்க. ஏன்னா இதில் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் பியூராக பண்ணது உங்கள் குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.